இப்போ வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கா? இந்த அசாதாரண சூழல் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கா? கட்டுப்படுத்திட்டாங்க. ஒரு இஷ்யூ இல்ல, ப்ராப்ளம் இல்லைங்க. ஆக்சுவலி கலெக்டர் ஒரு வயசானவங்களை வீல் சேர்ல ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு போகும்போது சங்கீதா நடிகை சங்கீதா அவதூறமா பேசிட்டாங்க, எக்ஸ்ட்ரீமா பேசிட்டாங்க. பேசி சரத் சார் என்ன அப்படி திரும்பி பார்த்ததுக்கு உடனே அவங்க டீம் ஆளுங்க இறங்கி அடிக்க வந்துட்டாங்க சரத் சாரை. விஷால் சார் அவர் கை ஓங்கவே இல்லை. எல்லாருக்கும் வீடியோ இருக்குங்க. நானும் விஷால் சார் தான் சேர் மேல நின்றுட்டு தயவு சண்டை போறாங்க, எல்லாரும் போங்க போங்கன்னு கட்டணும். சரத் சார் அவர் மேல கை வைக்கல. சங்கீதா என் மேல கை வச்சு அடிச்சாங்க. அவங்க தான் எங்களை அடிச்சாங்க. அவங்க டீம் தான் அப்படி முன்னால. சரத் சார் அதுல அவங்க அந்த அம்மா தப்பா பேசிடுச்சு. சரத் சார் அவர் திரும்பி பார்த்தாரு. பார்த்ததோட அவங்க டீம் மொத்தமா இறங்கிடுச்சு எங்களை அடிக்கிறதுக்கு. இதுதான் உண்மை. விஷால் சார் கை வைக்கவே இல்லை. நானும் விஷால் சார் நின்று எல்லார்ட்டையும் சண்டை போடாங்க, போங்க போங்க கத்திட்டு இருந்தோம். அதையே விட்னஸ் இருக்குங்க. அவர் எப்படிங்க சரத் சார் அடிச்சோன்னு எப்படி மயக்கம் போட்டு விழுவாருங்க? இல்ல நாடக நடிகர்கள் மட்டும்தான் அங்க இருக்காங்களா, இல்ல வெளி ஆட்கள் யாரும் இருக்கிறதா? அவங்க தரப்புல இருந்து புகார் சொல்லியிருக்காங்க. வெளியாட்களை அழைச்சிட்டு வந்திருக்காங்க, அதனாலதான் இப்படி ஒரு சூழல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெளியாட்கள் யாராவது தென்படுறாங்களா? ஏன்னா நீங்க இப்போ தொடர்ந்து பயணத்துல இருக்கீங்க, எல்லா நாடக நடிகர்களையும் சந்திச்சிருக்கீங்க. வெளியாட்கள் யாராவது இருக்காங்களா? எதனால இந்த பிரச்சனை இன்னும் இவ்வளவு பெருசா ஆயிருக்கு? அவங்களுக்கு ஜென்ரல் ஒரு ஏஜென்ட் இருக்கும், பேசுங்க பேசுங்க. அவங்க சைட்ல இருக்காங்க, எங்க சைட்ல இருக்காங்க. அதுக்காக வெளியாட்கள் கொண்டாந்து எங்க பிரச்சனை பண்றதுக்கு நாங்க யாரும் கூட்டிட்டு வரல, செய்யவும் இல்லை சார். எல்லாருக்கும் ரெண்டு ஏஜென்ட் கொடுத்துருக்காங்க. நாங்க ஏதாவது கொடுக்குற தண்ணி கொடுக்க சாப்பிட்றது இருங்க பாருங்க, இதுதாங்க ஆளுங்க. வெளியாளுங்களுக்கு இங்க வேலை இல்லை, யாரும் வெளியாட்கள் கிடையாது.